நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, எப்படி வாழணும்னு நினைக்கிறீங்களோ, எப்படி சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை தைரியமா சொல்லுங்க. நம்மளை பத்தி யாரு என்ன சொல்லுவாங்களோங்கிற கவலைய இந்த நிமிஷத்துல இருந்து விட்டுருங்க. உங்க வாழ்க்கை ரொம்ப பிரமாதமா இருக்கும். இதான் சீக்ரெட் ஆஃப் லைஃப். நீங்க எவ்வளவு நேர்மையா வாழ்ந்தாலும் உங்களை குறை சொல்றவன் சொல்லதான் போறான். அவனுக்கு அதுல ஒரு சந்தோஷம். உங்க நேர்மையை பக்கத்துல இருந்து அவங்க பார்க்க முடியாது. நீங்க சரியா இருந்தீங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவனுக்கு தோணுனதை அவன் சொல்லிட்டு போறான். இந்த பாருங்களேன், மற்றவன் என்ன நினைப்பானோ நினைச்சா உங்க வாழ்க்கை என்ன ஆகும்னு ஒரு உதாரணம் சொல்றேன். 3 பேர் மத்தியானம் ஒரு ஆபீஸ்ல உட்காந்து டிஃபன் பாக்ஸை பிறந்து சாப்பிடுறான். ஒருத்தன் டிஃபன் பாக்ஸ்ல இட்லி, ஒருத்தன் டிஃபன் பாக்ஸ்ல சப்பாத்தி, ஒருத்தன் டிஃபன் பாக்ஸ்ல புட்டு. ஒரு நாள்னா சகிக்கலாம் சார், டெய்லி அதே தான். இந்த இட்லி எரிச்சலோட சொன்னா என் பொண்டாட்டிக்கு அறிவே இல்லை. தினம் இட்லி கொடுத்தா மனுஷன் எப்படி திங்கிறதுன்னா, உடனே அடுத்து கொஞ்சம் நான் என் பொண்டாட்டி மூளை இல்லாத புட்டு வச்சிருக்கிறா, தினம் புட்டு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா அப்படின்னு. சப்பாத்தியும் வருத்தப்பட்டா. இவங்க 3 பேர்ல இட்லி ரோஷக்காரன். நான் என்ன சொல்றேன்னு சில பேருக்கு புரியும். இட்லி ரோஷக்காரன். அவன் சொன்னா, நாளைக்கு மட்டும் அவன் இட்லி கொடுக்கட்டும், நான் மாடியில இருந்து ஊஞ்சி செத்தே போயிடுவேன். இன்னைக்கு போய் வீட்டுல போய் சொல்ல போறேன் அப்படின்னா, நானும் சொல்ல போறேன் நான் புட்டு, நானும் சொல்ல போறேன் நான் சப்பாத்தி. ஆனா மறுநாள் 12:30 மணிக்கு பொட்டலத்தை திறந்தா இட்லியில இட்லி, புட்டுல புட்டு, சப்பாத்தில சப்பாத்தி. அவளுங்க முடிவு பண்ணிட்டாங்க, நீ இருந்தா என்ன போனா என்ன. இப்ப இட்லிக்காரனுக்கு ரோஷம் வந்துருச்சு. நேரம் போனா 13வது மாடி குதிச்சு விட்டான். உடனே போனா புட்டு, அவனும் உழுந்து குதிச்சான். சப்பாத்தி உழுந்தான், குதிச்சான். அவன் ஆம்புலன்ஸ்ல அள்ளி போட்டு ஆஸ்பத்திரியில கொண்டு போய் வச்சு பொண்டாட்டிக்கு போன் பண்ணி அவளுங்கெல்லாம் வந்து கைய பிசைறாளுங்க. ஐயோ ஐயோன்னு. இந்த கைய பிசைஞ்சதுக்கு வேற மாவை பிசைஞ்சிருந்தா டிஃபன் ஆகுது, வேற பண்ணி இருக்கலாம். கைய பிசைறாளுங்க. அப்போ இட்லிக்கார பொண்டாட்டி சொன்னா, எங்க வீட்டுக்காரரு நிறைய சொல்லுவாரு, செய்யவே மாட்டாரு. புடவை வாங்கி தரேன்பாரு, வாங்கி தர மாட்டாரு. நகை வாங்கி தரேன்பாரு, தரமாட்டாரு. அதே மாதிரி மாடியில இருந்து விழுந்துருவேன்னு சொல்லுவாரு, செய்ய மாட்டாருன்னு நினைச்சு இவர் என்னைக்கு சொன்னதை செஞ்சிருக்கிறாரு. நான் நிஜமாவே விழுவேன்னு சொல்லி இருந்தா நான் இட்லி வச்சிருப்பனா அப்படின்னு கேட்டான். புட்டுக்காரன் சொன்னா, எங்க வீட்டுல அது ரொம்ப விளையாடும், கிண்டலா, அது தமாஷுக்கு சொல்லுதுன்னு நினைச்சிட்டு நான் புட்டு வச்சுட்டேன். சீரியஸா சொல்லி இருந்தாருன்னா நான் புட்டு வச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு. அப்ப சப்பாத்தி ஒய்ஃப் சொன்னா ஒரு வார்த்தை, எனக்கு ஒண்ணு புரியவே இல்லை. மாவு பிசைஞ்சதும் அவரு தான், சப்பாத்தி போட்டதும் அவரு தான், பேக் பண்ணி வச்சதும் அவர் தான். அவரும் ஏன் உழுந்தாருங்கிறது தான் எனக்கு இன்னைய வரைக்கும் தெரியல. இவ்வளவுதான் சார் வாழ்க்கை. அவன் ஏன் உழுந்தான் தெரியுங்களா? இவன் 2 பேரும் உழாட்டி நம்மள தப்பா நினைப்பானேன்னு போய் உழுந்த. இன்னைக்கு சொல்லிட்டு போறேன், எவன் என்ன நினைச்சாலும் என் மனசாட்சியின்படிதான் வாழ்வேன் என்று நீங்கள் வாழ பழகினால் உங்களுக்கு வாழ்க்கையில் துன்பம் இல்லை, துயரம் இல்லை, வருத்தம் இல்லை, கண்ணீர் இல்லை. சார், என்னை பத்தி எந்த விமர்சனத்துக்கு நான் கவலைப்பட மாட்டேன் சார். எனக்கு 50 வயசு வரைக்கும் அந்த கவலை இருந்தது. ஆனா 50 வயசு தாண்டின ஒண்ணு நான் வாழ்க்கையில முடிவெடுத்தேன். பிடிச்சவன் பிடிச்சதுமா, பிடிக்காதவன் பிடிக்காதும்பா. நான் என்ன நேர்மையா இல்லையான்னு கடவுளுக்கும் எனக்கு மட்டும்தான் கணக்கு இருக்க ஒழிய இவன்களோட எனக்கு எந்த கணக்கும் கிடையாது. எவனும் எனக்கு சம்பளம் கொடுக்கிற முதலாளியும் கிடையாது, எனக்கு எவனும் பகைவனும் கிடையாது. எனக்கும் கடவுளுக்கும் கணக்கு. நான் தப்பு பண்ணா தண்டிக்க போறது பிரபஞ்சம். இந்த தெளிவுக்கு நம்ம வந்துட்டோம்னா இந்த உலகத்து மனிதர்களுடைய பாராட்டுக்கும் நாம் பெருமை அடையக்கூடாது, இந்த உலகத்து மனிதர்களுடைய விமர்சனங்களுக்கும் நாம் வருத்தப்படக்கூடாது. இந்த தெளிவை மனசுல முதல்ல நாம வாங்கிக்கிட்டு இந்த வாழ்க்கையை தொடங்கணும். நிறைய மன வளக்கலை பற்றி தெரிஞ்சவங்க இருப்பீங்க. என்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர், மனநல மருத்துவரா இருக்கிற பல பேர், உளவியல் நிபுணர்கள், எனக்கு அவங்களோட நிறைய பழக்கம். அவங்கெல்லாம் கூட பல பேர் வந்திருக்கிறீங்க, எனக்கு தெரியும். நான் எதுக்காக சொல்றேன்னா, வாழ்க்கையே நாம பார்க்கிற கோணம் இருக்கு பாருங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு வார்த்தை சொல்ற பாருங்க, உங்க உடம்ப உங்க அனுமதி இல்லாம காயப்படுத்த முடியும். உங்க உடம்ப உங்க அனுமதி இல்லாம காயப்படுத்த முடியும். உங்க மனசை யாராவது காயப்படுத்திட்டான்னு சொன்னா தப்பு. உங்க உடம்ப உங்க அனுமதி இல்லாம காயப்படுத்த முடியும், உங்க மனசை உங்க ஒத்துழைப்பு இல்லாம காயப்படுத்த முடியாது. இது எத்தனை பேருக்கு தெரியும்?
உங்க மனசை உங்க ஒத்துழைப்பு இல்லாம காயப்படுத்த முடியாது. நீங்க ஒத்துழைக்கிறீங்க. நீங்க மவுண்ட் ரோடு வழியா போறீங்க, எவனோ ஒருத்தன் கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறான், கூப்பிடுறான், உங்களை கெட்ட வார்த்தை சொல்லி கோபத்துல ஏதோ ஒண்ணு கூப்பிடுறான். ஏன் திரும்பி பாக்குறீங்க? நீங்க பாட்டுக்கு திரும்பி பார்க்காம போங்க. எங்க அம்மா கற்பு கரைசிடா, நீ என்ன கெட்ட வார்த்தை சொல்லி கூப்பிட்டா நான் திரும்பி பார்க்கணுமா? கெட்ட வார்த்தை சொல்லி கூப்பிட்ட உடனே திரும்பி பார்த்ததுன்னா என்ன அர்த்தம்? என் மனம் ஒத்துழைத்தால் மட்டும்தான் எனக்கு அவமானம். என் மனம் அதை பற்றி கவலைப்படவில்லை என்றால் எந்த காலத்திலும் என்னை யாராலும் காயப்படுத்த முடியாது. அதனால யாராவது ஏதாவது சொன்னா அது எனக்கு சம்பந்தம் இல்லை, அவன் சொல்லிட்டு போறான், அதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? இது புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் நான் ஒரு உதாரணம் சொல்றேன். நான் லா காலேஜில் படிச்சவன். பல பேர் லா காலேஜுக்கு போயிட்டு வந்தவன், ஆனா நான் லா காலேஜில் படிச்சவன். என்ன கூட பல பேர் கேட்கறாங்க, உனக்கு என்ன அரசியல் தெரியும்னு. நான் கான்ஸ்டிடியூஷன் நான் படிச்சவன்டா, நான் சட்டம் படிச்சவன். நான் எதுக்கு சொல்ல வரேன், நாங்க கிளாஸ்ல திடீர்னு என்ன பண்ணுவோம், சினிமாக்கு போலாமாம்பாங்க பசங்க. லா காலேஜில் எல்லாருமா தியேட்டருக்கு போறோம். 13 பேர் ஒரு தடவை ஒரு தியேட்டருக்கு போயிட்டோம். எங்க லா காலேஜ் பசங்க 13 பேர் ஒரு தியேட்டருக்கு போனா உருப்பிடுமா? ஒரே கூச்சல் கலாட்டா எல்லாம். நான் வம்பு பண்ண மாட்டேன், ஆனா அவங்களுக்கு அட்வைஸும் பண்ண மாட்டேன், அவங்க கூட இருப்பேன். எல்லாத்தையும் நான் பார்த்து என்ஜாய் பண்ணுவேன், எல்லாத்தையும் நான் யோசிப்பேன், கூடவே இருக்கேன். இந்த என் கூட உட்கார்ந்து இருந்த ஒரு பையன் முன்னாடி சீட்ல ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தார் சார். அவருக்கு தலைமுடி கொஞ்சம் குறைவு. உள்ள பத்தி எனக்கு தெரியாது, நான் வெளியில இருந்து பார்த்த அளவுக்கு சொல்றேன். அப்ப என்ன பண்ணா ஒரு பையன், அவன் இவர்கிட்ட சொல்றான், மச்சி, இது பசங்க டயலாக், மச்சி இவனை குட்டுவ சார். அவன் எவனோ தெருவில் போறவன் சார், இவனை நீ குட்டுவ அப்படின்னா. ஏன் குட்டினா நீ என்ன கொடுப்ப? 500 ரூபாய் பெட்டு. நீ குட்டிட்ட மவனே, உனக்கு 500 ரூபாய் கொடுத்துறேன். ஒண்ணுமே யோசிக்கல சார், எந்திரிச்சான், நொங்குன்னு குட்டினான் சார். அவன் ஆ அப்படின்னு திரும்பின உடனே இவன் கேட்டான், ராமசாமி சௌக்கியமா இருக்கியா? அவன் சொன்னான், நான் ராமசாமி இல்ல கிருஷ்ணசாமின்னா. ஐயோ, ராமசாமி மண்டையும் இப்படியே தான் இருக்கும், உன் மண்டையும் அப்படியே தான் இருந்தது, நான் ராமசாமி நினைச்சு குட்டிட்டேன் அப்படின்ட்டு கம்முன்னு உட்கார்ந்துக்கிட்டான். இவனை திரும்பினா, எடு 500. அவன் சொன்னான், இது பெரிய விஷயம் இல்ல, நீ மட்டும் அவனை இன்னொரு தடவை கூட்டு 1000 ரூபாய் கொடுக்குறேன். இவன் சார் ஒன்னும் யோசிக்கல சார், மறுபடியும் எழுச்சி ஒரு நொங்குன்னு கூட்டான் சார். அவன் திரும்பின உடனே நீ ராமசாமி தான். ஏன் அவன் தான் குட்டினா திரும்பி பார்ப்பான், நீங்க குட்டினா திரும்பி பார்க்கற பத்தியா, நீ ராமசாமி தான். எனக்கு தெரியாத 10 வருஷம் ஆகி நம்ம பார்த்து ஆகி போச்சுன்னா அதுக்காக இல்லாம போயிடுமா? எனக்கு நல்லா தெரியும் நீ ராமசாமி தான். அவன் சீட்டை காலி பண்ணி வேற இடத்துக்கு போயிட்டான். ஏன்னா 13 பேர் நாங்க லா காலேஜ் உட்கார்ந்து இருக்கிறோம். என்ன சொன்னா, மகனே 500 ரூபாய் முடிஞ்சது சார். இன்டர்வல் சார், இன்டர்வல் போனோம், அவன் இடத்தெல்லாம் மாத்தி உட்காந்துட்டான் சார். இவனுக்கு பணம் போயிடுச்சு பாருங்க. அவன் சொல்றான், நீ மட்டும் அங்க போய் அவனை குட்டிடு, நீ குட்டலன்னா நீ 2000 ரூபாய் எனக்கு கொடுக்கணும், புரியுதா? குட்டினா நான் உனக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னா. இவன் கவலையே பண்ணுச்சு. நேரம் அங்க போனான், பின்னாடி உட்கார்ந்தான், அவனை நங்குன்னு குட்டினான். அவன் திரும்பின உடனே, ராமசாமி நீ இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறியா, நான் அங்க ஒரு பரதேசி பையில ராமசாமி நினைச்சு குட்டி அவன் என்ன திட்டி, நீ சினிமாவுக்கு வர்றேன்னு சொன்னா நேரா வாசல்லையே என்ன பார்க்க மாட்டியா, நீ பாட்டுக்கு இங்க வந்து உட்கார்ந்துகிட்ட, நான் அங்க எவனோ ஒருத்தனை நினைச்சு குட்டிட்டு நான் பட்ட பாடு என்னன்னு எனக்கு தான் தெரியும்னா. அவன் தியேட்டரை விட்டு எழுச்சி ஒழிப்பிட்டான். சார் இது நியாயமா இல்லையான்னு கேட்காதீங்க, நான் என்ன சொல்ல வரேன்னு கவனிங்க. ஒருத்தர் உடம்ப அவன் அனுமதி இல்லாம நீங்க காயப்படுத்தலாம். பஸ்ல போறோம், பொட்டிய தூக்குறோம், அவன் முட்டில தட்டிருச்சு, நீங்க அவன்கிட்ட பர்மிஷனா கேட்டீங்க? ட்ரெயினுக்கு கீழே காலும் கீழே பைய வைக்கணும், நம்ம காலில் இடிக்கிற போது இன்னொருத்தன் இப்படி உள்ள தள்ளி விடுறான், அப்ப நம்மளை கேட்டுட்டா இடிச்சான். இப்ப சொல்லிட்டு போறேன், உங்க உடம்ப உங்க அனுமதி இல்லாம காயப்படுத்த முடியும். ஆனா டேய் முட்டாள் அப்படின்னு ஒருத்தன் கூப்பிட்டா நீங்க ஏன் திரும்பி பாக்குறீங்க? நீங்களும் முட்டாளா இருப்போமோன்னு சந்தேகம் இருந்தாதான் திரும்பி பார்ப்பீங்க. உங்கள் மனதை உங்கள் ஒத்துழைப்பு இல்லாமல் யாராலும் காயப்படுத்தவே முடியாது என்ற ரகசியத்தை தயவு செய்து கற்றுக்கொள்ளுங்கள். அவன் முட்டாள் சொன்னா நான் முட்டாள் இல்ல, நீ கெட்டவன் சொன்னா நான் கெட்டவன் இல்ல, நீ என்ன சொல்றியோ அது நான் இல்லடா, எனக்கு என்ன கவலை இருக்குது? ஏன்னா மனசுங்கிறது அவ்வளவு பெரிய விஷயம்.
அந்த மனதை எப்படி எடுத்து கையை ஆள்வது, அதை எப்படி கொண்டு போறது, அதை எப்படி வெற்றி பெறுவது. இந்த நாடு மாதிரி ஒரு நாடு எவ்வளவு பெரிய செய்திகளை எல்லாம் எவ்வளவு சுலபமா நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா சார்? பிரச்சனை ஒன்னே தான் சார் இருக்கும். ஆனா பிரச்சனையை அவங்கவுங்க எடுத்துக்கிறது மூலமா வெவ்வேறு துன்பங்களையோ இன்பங்களையோ அனுபவிப்பாங்க சார். சேம் ப்ராப்ளம், ஆனா அவங்கவுங்க வெவ்வேறு மாதிரி அனுபவிப்பாங்க. இதை நான் என் பேச்சுல ஒரு சூத்திரம் மாதிரி சொல்றது உண்டு. என்ன தெரியுங்களா? ப்ராப்ளம்ஸ் ஆர் மேண்டேட்டரி. மேண்டேட்டரினா உறுதியா உங்களுக்கு வரும், கண்டிப்பா வரும். ப்ராப்ளம்ஸ் ஆர் மேண்டேட்டரி, பட் சஃபரிங் இஸ் ஆப்ஷனல். நீங்க விரும்பினா கஷ்டப்படலாம், விரும்பலன்னா கஷ்டப்படாம பேசாம இருக்கலாம். ப்ராப்ளம்ஸ் ஆர் மேண்டேட்டரி, பட் சஃபரிங் இஸ் ஆப்ஷனல். நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா தான் கஷ்டப்பட போறீங்களே ஒழிய, நீங்க அதை ஒத்துக்கலன்னா உங்களுக்கு அந்த கஷ்டம் கிடையாது. இந்த சீக்கிரட்டை வாழ்க்கையில முதல்ல நம்ம கத்துக்கணும். பாருங்களேன், ஒரே பிரச்சனையை ஒவ்வொருத்தரும் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு. நாங்க கிளாஸ் எடுப்போம், மனித வள நிபுணர்கள் ஹெச்ஆர் அவங்களுக்கு கிளாஸ் எடுப்போம். அப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம். ஒரு பாத்திரத்தில் வெந்நீர் வச்சுங்க, இன்னொரு பாத்திரத்தில் வெந்நீர், இன்னொரு பாத்திரத்தில் வெந்நீர், 3 பாத்திரத்தில் வெந்நீர் வச்சுட்டீங்க, கொதிக்குது. ஒரு கேரட் எடுத்து ஒரு தண்ணிக்குள்ள போடுறீங்க, ஒரு முட்டையை எடுத்து ஒரு தண்ணிக்குள்ள போடுறீங்க, 2 ஸ்பூன் டீ தூள் எடுத்து ஒரு தண்ணிக்குள்ள போடுறீங்க. ரியாக்ஷன் 3லயும் ஒரே மாதிரி இருக்கா? கொதிக்கிற வெந்நீர் ஒண்ணுதான், புரியுதா? அது 100 டிகிரிஸோ என்னமோ ஒரு டெம்பரேச்சர்ல கொதிக்குது. நீங்க கேரட்டை போட்டீங்கன்னா 2 நிமிஷத்துல குழஞ்சு உரு தெரியாம போயிடும் அந்த வெப்பத்துல. அதுலயே முட்டையை போடுங்க, முட்டை குழஞ்சு போவாது. குழஞ்சு கிடந்த முட்டை கெட்டியா மாறிடும் இல்லையா, முழுக்க வெந்து போய். அதுலயே டீ தூள் போட்டீங்க பாருங்க, அந்த டீ தூள் தங்கிட்ட இருந்த அருமையான வாசனையை முழுக்க எந்த ப்ராப்ளம் கொதிக்க வச்சதோ அதுக்கு முழுக்க பரவி டீ டிகாக்ஷனா மாறி குடிக்கிறவனுக்கு டேஸ்டா மாறி பயனுள்ளதா மாறும். வெந்நீர் ஒன்றுதான், ஆனால் கேரட் கூழையாகி விட்டது, முட்டை பலமாகி கெட்டியாகி விட்டது. டீயோ தன்னில் இருக்கிற நன்மையை அந்த தண்ணீருக்கு கொடுத்து அதையும் தரம் உயர்த்தி இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒன்றாக மாற்றிவிட்டது. சேம் ப்ராப்ளம், ஆனா அட்ரஸ் பண்ற முறையில மாறுறதால வெவ்வேறு விதமாக அது மாறிவிடுகிறது. இந்த ரகசியத்தை வாழ்க்கையில நாம கத்துக்கணும். நமக்கு எந்த விதமான கஷ்டம் வந்தாலும் கூட நாம் நம்முடைய இயல்புகளை இழக்கக்கூடாது. இப்ப முதல் விஷயம், துன்பங்கள்ல இருந்து விடுதலை அப்படின்னா என்ன மாதிரி துன்பத்திலிருந்து விடுதலை அடைய முடியும்? போதி தர்மர் அப்படின்னு ஒரு ஞானி இருந்தார். இந்த போதி தர்மர் இந்தியாவிலிருந்து சீனாவுக்கு போனார். அந்த சீனாவில் போய் புத்தருடைய பரம்பரையில 8வது வகையில வந்தவர் போதி தர்மர். அவர் தான் இந்தியாவிலிருந்து புத்த மதத்தை சீனாவுக்கு கொண்டு போறார். அவர் சீனால போய் அந்த மக்களுக்கு பிரீச் பண்றதுக்கு போது ஒரு பொம்மையை உருவாக்கினார். இப்ப நம்ம தஞ்சாவூர் பொம்மைன்னு வச்சிருக்கோம் இல்லையா, தஞ்சாவூர் பொம்மை கீழே வெயிட் இருக்கும், இப்படி உருண்டையா இருக்கும். அதை நீங்க எப்படி ஆட்டினாலும் அது நிமிந்து நிமிந்து வரும், இப்படி இப்படிமா ஆடும். கீழே கிராவிடேஷனல் புல் முழுக்க கீழ் பக்கமா இருக்கும், அதனுடைய ஃபோர்ஸ் எல்லாம் நடுவுல இருக்கும். அந்த பொம்மை உருண்டு இப்படி கவுத்தீங்கன்னா அப்படி போயிடும், அப்படி போயிட்டா இப்படி வந்துடும். ஆக்சுவலா அந்த பொம்மைக்கு நம்ம வெவ்வேறு பேர் வச்சிருக்கோம். தஞ்சாவூர் பொம்மை, செட்டியார் பொம்மை என்னெல்லாமோ பேர் வச்சிருக்கிறோம். அதனுடைய ஒரிஜினல் பேர் என்ன தெரியுங்களா? தர்மாஸ் டால், தர்மர் பொம்மை அப்படின்னே பேரு. அதை கண்டுபிடிச்சவர் போதி தர்மர். ஏன்னா களிமண்ல பொம்மை செய்யறதுல சீனர்கள் தான் ரொம்ப கெட்டிக்காரங்க. அங்க போய் உட்காந்து இப்படி ஒரு பொம்மையை பண்ணாரு, இதை வச்சுக்குவாரு. யாராவது வந்து அவன் கஷ்டத்தை எல்லாம் சொல்லுவான், இப்படி நான் கஷ்டப்படுறேன், எங்க பொண்டாட்டி கஷ்டப்படுத்துறா, எங்க மாமனார் கஷ்டப்படுத்துறாரு, ஏதோ ஒண்ணு சொல்லுவான். எல்லாருக்கும் என்ன நினைப்பு தெரியுமா? கோச்சுக்காதீங்க, நம்மளை எவனோ கஷ்டப்படுத்துறான்னு சொல்றோமோ ஒழிய நாம எத்தனை பேர் பிராணனை வாங்குறோங்கிறத பத்தி என்னைக்காவது யோசிக்கிறோமா? எல்லாம் அடுத்தவன் பிராணனை வாங்குறான்னு சொல்றோம், நாம எத்தனை பேர் பிராணனை வாங்குறோம்னு நமக்கு தான் கணக்கு தெரியுமா? அவன் புலம்புறான். அது மாதிரி அவர் தர்மர்கிட்ட வந்து ஒருத்தர் சொன்னான், எனக்கு அது கஷ்டம், இது கஷ்டம், இது கஷ்டம். இவர் என்ன பண்ணார், அந்த பொம்மையை பாருங்களேன், இப்படி உருட்டி விட்டா டமக்குன்னு அப்படி போகுது, அப்படி உருட்டி விட்டா இப்ப டமக்குன்னு போகுது, விளையாடிக்கிட்டே இருந்தார். அவன் கடுப்பாயிட்டான். யோ நீ எல்லாம் ஒரு சாமியாரையா, என்னமோ பெரிய மனுஷனா இருக்கிறேன்னு என் ப்ராப்ளத்தை சொன்னா
பொம்மையை உருட்டி உருட்டி விளையாடிட்டு இருக்கிற சாமியாரே நீ புத்தி சொல்லியாம். போதி தர்மர் சொன்னார், மகனே நான் உனக்கு பதில் சொல்லி கொண்டிருக்கிறேன், உனக்கு விளங்கவில்லை. என்ன சொல்றீங்க? இந்த பொம்மையை பத்தியா? இப்படி கவுத்தாலும் தான் இடத்துக்கு வந்துருச்சு, அப்படி கவுத்தாலும் தான் இடத்துக்கு வந்துருச்சு. இது மாதிரிதான் உலகத்துல எல்லாருமே உன்னை கவுத்துக்கிட்டே இருப்பான். சில பேர் புகழ்ந்து கவுப்பான், சில பேர் இகழ்ந்து கவுப்பான். எவன் எப்படி கவுத்தாலும் நாம நம்ம சமநிலைக்கு வர்றத கத்துக்கிட்டா எவனாலையும் எதுவும் பண்ண முடியாது. இதாண்டா வாழ்க்கை. இப்ப சில பேர் ரொம்ப புகழுவாங்க, நல்லது இல்ல. எனக்கு தெரியும், என்ன எவ்வளவோ புகழ்ந்தவங்க என்ன எவ்வளவோ பச்சை பச்சையா ஏசுறாங்க, நல்லா தெரியும் எனக்கு. ஏன் நான் புகழ்ந்த போதும் நம்பல, இப்ப இகழ்ந்த போதும் நான் நம்பல. உன் புகழ்ச்சியும் என்னதில்ல, உன் இகழ்ச்சியும் என்னதில்ல. அது உன்னோட மேகம், அது உன்னோட வானம், அது உன்னோட அபிப்பிராயம். அது என்னோட வானம் இல்லை, என்னோட நட்சத்திரம் இல்லை. நான் அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ எவ்வளவு பேசினாலும் நான் நானாவே இருக்க விரும்புறேன், நடுவுல வந்துடுறேன். அப்ப எனக்கு எந்த விதமான கவலையும் இல்லை. இதை யார்கிட்ட கத்துக்கணும்? போதி தர்மர் சொன்னார், யார் உன்னை எப்படி கவுத்தாலும் உன் பேலன்ஸ நீ லூஸ் பண்ணாது. பேசக்கூடாத வார்த்தை பேசுவாங்க. இப்போ வீட்டுல மருமகள்னு வந்துட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் வாழ்க்கை, கரெக்டா புரிஞ்சுக்கணும். இந்த சேலத்துல ஒரு முறை நான் அம்மாப்பேட்டைன்ற இடத்துல தங்கி மார்கழி மாசம் முழுக்க ஏதாவது ஒரு 4 நாள் 5 நாள் மார்கழியில நான் பேசுவேன். தினம் ஒரு வீட்டுல சாப்பிட கூப்பிடுவாங்க. காலையில் ஒரு வீட்டுல சாப்பாடு, மத்தியானம் ஒரு வீட்டுல சாப்பாடு. ஒரு வீட்டுல தங்க வச்சிருந்தாங்க. 85 வயசு பெரியவர் அந்த வீட்டுல இருக்கார். அவர் ஆரம்பிச்ச துணி கடை அவர் தான் அந்த தொடங்கினாரு. அதே மகன் பேரை இப்ப பாக்குறான். அந்த மாதிரி வளர்ந்துட்டாங்க அவங்க. இந்த 85 வயசு பெரியவர் உட்கார்ந்து இருக்காரு. 80 வயசு அவருடைய மனைவி இருக்காங்க. மருமக, அவருடைய மருமக வந்து சாப்பாடு பரிமாறுறாங்க மாமனாருக்கு. சாப்பாடு பரிமாறும் போது அந்த 85 வயசு பெரியவர் மருமகளை கேட்கிறாரு, ஏம்மா பாகுபலி படம் வந்திருக்குது, உன் புருஷன் உன்னை கூட்டிட்டு போனானான்னு கேட்டாரு. தான் மகனை கேட்கிறாரு, பாகுபலி படம் வந்திருக்குது, உன் புருஷன் உன்னை கூட்டிட்டு போனானா? அந்த அம்மா சொல்லிச்சு, எங்க மாமா கடை கடை கடைன்னு அலையிறாரு அவர், எப்ப பார்த்தாலும் ராத்திரி பகலும். பாகுபலி போகணும்னா போகிறதுக்கு கடையை சாத்திட்டு போக முடியாதுங்கிறாரு, விட்டுட்டு போகவும் முடியாதுங்கிறாரு, கடை கடைனே கிடக்கிறாரு, வரமாட்டேங்கிறாரு. இவர் சொல்றாரு, அறிவு கெட்டவன், என்ன பெரிய கடை, நான் பார்க்காத கடையா? இன்னைக்கு சொல்லுமா பாகுபலி டிக்கெட் புக் பண்ணிட்டு ஈவினிங் ஷோ போகணும்னு சொல்லுமா. அவன் கிடக்கிறான் அறிவு கெட்டவன் அப்படிங்கிறார் மருமக கிட்ட. இதை சொல்லிட்டு மருமக பரிமாறிட்டு அந்தாண்ட போன உடனே இவர் பக்கத்தில் உட்கார்ந்துருந்த 80 வயசு பாட்டி இவரை கேட்குது, உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? அவளே ஒரு ஆடாங்கண்ணி, அவளை பாகுபலி படத்துக்கு உன் புள்ள கூட்டிட்டு போல, நீயே சிபாரிசு பண்றியா? ஏன் இந்த வேலையெல்லாம்? அவர் ஒரு பதில் சொன்னார் பாருங்க, பொடிய அறிவு கட்டவில்லை. இன்னைக்கு சாயங்காலம் அவங்க போறதுக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரியும், நாமளாவே போயிட்டு வான்னு சொன்னா ராத்திரி வரும்போது 4 இட்லி வாங்கிட்டு வருவாங்க. நீ ஏன் போறேன்னு கேட்டா ராத்திரி பட்னி போட்டுருவாங்க. நாமளே மருமகளை பார்த்து ஏன் சினிமாவுக்கு போலேன்னு கேட்டுட்டா, ஐயோ பாவன் அந்த கிழவன் கேட்டானே, நமக்கு வரும்போது மசால் தோசை கூட வாங்கிட்டு வருவாங்க. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உன்னை யாரு பாகுபலிக்கு போ சொன்னான்னு கேட்டா நீ தான் பலியாகணும். சின்னஞ்சிரிச்சுங்க போயிட்டு போதுங்கன்னு விட்டா நமக்கு கிடைக்கும். இது கூட தெரியாம நீ பேசுறிய அப்படின்னாரு. எவ்வளவு பெரிய ஆச்சரியம் சார். நான் சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. வயசானவங்களுக்கு காது கேட்காதும்பாங்க, அவங்க சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் கேட்கும், மற்ற விஷயம்லாம் கேட்காது. ஆனா அவங்க சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் நீங்க பாருங்க, பளிச்சுன்னு கேட்கும். நான் அந்த பெரியவரை பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துருக்கேன், என்ன மனுஷன் எப்படி ப்ராப்ளத்தை டேக்கிள் பண்றாரு அப்படி. சார், இந்த உலகம் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். அதுல நெளிவு சுழிவோட பூந்து புறப்பட்டு வெளியே வரணும். நம்முடைய உறவுகளை மதிக்கணும். அதைத்தான் உங்க மனசுல இன்னைக்கு ஏற்படுத்துறதுக்காக 2 பேரும் ஒரு 3/4 மணி நேரம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் முயற்சி எடுத்து இன்னைக்கு அந்த காரியத்தை பண்ணிருக்கிறாங்க. சரி சார், நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்தது போனது வந்தது, நான் அடிக்கடி சொல்றது என் பேச்சுல, நீங்க 8 கோடி ரூபாய் சம்பாதிச்சிட்டீங்க, அது உங்க சொத்தா? எனக்கு தெரிஞ்ச 1000 கோடி 2000 கோடி சம்பாதிச்சவெல்லாம் இருக்கிறான், இதெல்லாம் சொத்தா? இன்னைக்கு சொல்லட்டுமா எது சொத்துன்னு? நாம சாக போற சமயத்துல பக்கத்துல உட்கார்ந்து
இன்னும் ஒரு நாளாவது இவன் உயிரோடு இருக்கணுமே நினைக்கிறதுக்கு ஒரு ஆளை சம்பாரிச்சு வச்சிருந்தோம்னா அதாங்க சொத்து. ஐயோ நீ போயிருவியே, நீ இன்னும் ஒரு அரை மணி நேரம் உயிரோடு இருக்க கூடாதா, இன்னும் ஒரு மணி நேரம் உயிர் இருக்க கூடாதான்னு நினைக்கிறதுக்கு இன்னொரு உயிர் நம்ம பக்கத்துல உட்கார்ந்து இருந்ததுன்னா அதுதாங்க நமக்கு உண்மையிலேயே சொத்து. நீ இன்னும் ஒரு அரை மணி நேரம் இருக்க மாட்டியா, நான் என்ன பண்ணுனா நீ இருப்ப சார். கழுத்துல தாலி கொடியில கூட தங்கம் இருக்காது சார், கையில மோதிரம் இருக்காது சார், ஒண்ணுமே இருக்காது சார். சேலம் முந்தானிய மாரியாத்தா கோயில்ல போய் இப்படி ஏந்திக்கிட்டு ஆத்தா என் புருஷனை எப்படியாவது காப்பாத்துன்னு ஏந்திராளு, அவளை விட 100 பவுன் போட்டுக்கிட்டு எந்த விதமான மரியாதையும் இல்லாமல் வாழுகிற பெண்ணை விட அவ கோடி மடங்கு புண்ணியம் செய்தவள், தவம் செய்தவள். ஆத்தா என் புருஷனை எப்படியாவது காப்பாத்து, நான் மடிப்பிச்சை ஏந்திரேங்கிறாளே. ஏன்? நீங்கள் சம்பாதிக்கிற கோடிகள் உங்கள் சொத்து அல்ல, நீங்கள் சம்பாதித்த அன்பு மட்டும்தான் உங்கள் சொத்து. இன்னும் சில கிறுக்கு இருக்கா சார், எப்படி தெரியுங்களா, நிறைய பணம் சேர்த்துட்டா நல்லா இருக்கலாம் அப்படின்னு. கிடையாது கிடையாது. இப்ப மறுபடியும் இன்னொன்னு சொல்லிட்டு போறேன், நீங்கள் சம்பாதித்த எல்லாம் உங்கள் சொத்து அல்ல, நீங்கள் அனுபவித்தவை மட்டும்தான் உங்கள் உண்மையான சொத்து. எத்தனை இட்லி சாப்பிட்டீங்க, எத்தனை கோயிலுக்கு போனீங்க, எத்தனை இடத்துல போய் டூரிசம் பார்த்து சந்தோஷப்பட்டீங்க. இன்னொன்னு சொல்ல முடியாது, எத்தனை முத்தம் வாங்குனீங்க, எத்தனை முத்தம் கொடுத்தீங்க, அதுதான் சொத்து. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்மளை நேசிக்கிறதுக்கு ஒருத்தரும் நாம நேசிக்கிறதுக்கு ஒருத்தரும் நிஜமாவே அவங்க 2 பேரும் ஒருத்தரும் அப்படி இருந்துட்டா அதுக்கு நிகரான வாழ்க்கை இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. அன்பு தானங்களை கடைசியில வாழ்க்கை. ஒரு பெரிய மனுஷன் செத்து போனாருங்க, அவர் டெட் பாடி வீட்டில் இருக்குதுங்க. அவர் சினிமால பாட்டெல்லாம் எழுதுவாருங்க. கண்ணதாசன் இல்லை, அதை விட்டுருங்க. வாலியும் இல்லை, விட்டுருங்க. அவங்களுக்கு முன்னாடி இருந்தவருங்க. அவர் வசனமும் எழுதுவாரு, பத்திரிகைகள் எழுதுவாரு, சினிமாலையும் எழுதுவாருங்க, பெரியவருங்க. அவரு பாருங்க, அவர் டெட் பாடி கிடக்குது வீட்டுல. அவருடைய புள்ள மனைவி எல்லாம் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. உடம்ப எடுத்துடலாமான்னு கேட்கறான் மூத்த பையன். எடுத்துடலாமான்னு அம்மாட்ட. இருடா, அடுத்த தெருவில் அவ இருக்கா. அவனா யாரு? இவரோட செகண்ட். பவானி கால்வாயில அது ஒரு கால்வாய். அவ இருக்கா. அவ இன்னும் இந்த பாக்கல வந்து கூட்டிட்டு வாங்கடா, போய் அவளை போய் கூட்டிட்டு வாங்க. பையன் சொல்றான் அம்மாட்ட, அவளை பார்த்தாலே நீ திட்டுவே, அவளை கண்டாலே உனக்கு ஆவாது, அப்ப அங்கங்க போய் இருக்கிறான்னு திட்டிக்கிட்டு இருப்ப, இப்ப போய் அவளை கூட்டிட்டு வரேன். அதெல்லாம் முடிஞ்சு போச்சுடா, இப்பதான் எல்லா கதையும் முடிஞ்சு போச்சே, போய் அவளை கூட்டிட்டு வாங்க போ. அவளை கூட்டிட்டு வராங்க அந்த அம்மாவை. செகண்ட் அவ நிக்கிறா, அழுவுறா, நல்ல பெண்மணி. அந்த அம்மாவும் நல்ல 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 பெண்ணு, ஒரு குறைங்க சொல்ல முடியாது. நிக்கிறா, அழுவுறா, அவரை பார்த்து அப்படியே தேம்பி தேம்பி அழுவுறா, துண்டை பிடிச்சு இந்த முந்தானை வச்சு அழுவுறா. இந்த பெரியம்மா சொல்லுது, மேல விழுந்து அழணும்னு ஆசையா இருந்தா விழுந்து அழுதுக்கோ. அவர் மேல விழுந்து அழணும்னு உனக்கு ஆசையா இருந்தா விழுந்து அழுதுக்கோ. ஏன் தெரியுமா? நான் விழுந்து அழுததாவை விட நீ விழுந்து அழுதாதான் அவர் மோட்சத்துக்கு போவார், இல்லாட்டி அந்த வேதனையோடயே போவார். என்ன புரியுதா? இனிமே சான்ஸ் கிடைக்காது, நல்லா விழுந்து அழுதுக்கோ அப்படின்னு. அந்த அம்மா உடஞ்சு போய் அவர் மேல விழுந்து அழுது எல்லாம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணாங்க. எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் அழுதுட்டியா அப்படின்னாங்க. அழுது. இனிமே கூட்டிட்டு போங்கடா, தூக்கிட்டு போங்கடா அப்படி. எல்லாம் முடிஞ்சது, பாடி வெளியே போயிடுச்சு. போன உடனே அந்த 2வது அம்மா பெரிய அம்மாட்ட சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போனோம். தயங்குறாங்க, எப்படி சொல்றதுன்னு தெரியல, இப்படி நிக்கிறாங்க. என்னடி ஏன் நிக்கிற அப்படின்னு. இல்ல அக்கா நான் வீட்டுக்கு போலான்னு. இனி என்னடி வீடு? இது வரைக்கும் இந்த ஆள் வருவான்னு ஒரு நம்பிக்கையோட அங்க உட்கார்ந்து இருந்தேன். இனிமே இந்த ஆள் வரவும் மாட்டான், அங்க போய் உட்கார்ந்து என்ன பண்ண போற? இனிமே இது தாண்டி உன் வீடு. அங்க போய் கொட்ட கொட்ட தனியா உட்கார்ந்து இருப்பியா? இனி இந்த ஆள் வரமாட்டான், புரியுதா? பசங்களை கூப்பிட்டாங்க. ஏய் ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, எத்தனையோ நாள் இவளை திட்டி இருக்கேன், இனிமே ஒரு பய நாக்கில பல்ல போட்டு அவளை பேசினீங்கன்னா கொண்டுருவேன். எனக்கு என்ன மரியாதை கொடுக்குறீங்களோ அந்த மரியாதை இவளுக்கு கொடுக்கணும். ஏன்னா உங்க அப்பாவுக்கு என்னை விட அவளை தான் பிடிக்கும், அதனால நீங்க அவளை கடைசி வரைக்கும் மதிக்கணும். எனக்கு என்ன மரியாதை செய்வீங்களோ அதை அவளுக்கு செஞ்சு மரியாதையை அனுப்பி வைங்க. அவளுக்கு புள்ளக்குட்டி கிடையாது, நீங்க தான் அவளுக்கு புள்ளக்குட்டி. இது என்ன உலகம் இது? இந்த உலகத்துல உரிமைகளை விட இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம்.
சட்டபூர்வமான உரிமைகளை விட மனதின் அன்புதான் பிரதானம் என்பதை கற்றுக்கொண்டு விட்டால் உலகின் பல்வேறு பூசல்களுக்கு நான் முடிவு கொண்டு வர முடியும். நான் ரெண்டாவது மேரேஜை ஜஸ்டிஃபை பண்றேன்னு பொருள் அல்ல. அந்த அம்மா பிராக்டிக்கலா வந்துட்டாங்க. இனிமே சண்டை போடுறதுல என்ன அர்த்தம் இருக்கு? ஏதாவது இருக்கா? ஒண்ணும் இல்ல. வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இன்னும் பழைய பகையை காட்டிக்கிட்டு இருக்க முடியுமா? நம்மளை மாத்திக்கணும் அப்படின்னு. இது மாதிரி எத்தனை விதமான மனிதர்கள் இந்த உலகத்தை அழகுபடுத்தி இருக்கிறாங்க, எவ்வளவு பெருமைப்படுத்தி இருக்கிறாங்க. சார், நான் முதல்ல சமூகத்தை சொன்னேன், குடும்பத்தை சொன்னேன். எனக்கு ரொம்ப டெலிகேட்டான ஒரு டாபிக், அதை ரொம்ப நேரம் பேச முடியாது. இவர் என்ன பண்ணிருக்கிறாரு, எனக்கு என்ன தலைப்பு, ஆன்மீகமா ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறார். உங்களை நீங்கள் வெளியே தேடாதீர்கள் அப்படின்னு. நாம என்ன பைத்தியமா வெளியே போய் தேட்டு வர்றதுக்கு? இது ரொம்ப ஹையஸ்ட் பிலாசபி. இதை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம் சொன்னேன். புரிஞ்சுக்கிட்டா உங்க அதிர்ஷ்டம், புரியலன்னா அது எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டம். பாருங்க, ஒரு ஜென் குரு உட்கார்ந்து இருக்கிறார். அவர்கிட்ட ஒருத்தன் கேட்கிறான். என்ன கேட்கிறான்? நீங்க தானே நாகசேன், உங்களை அரசர் கூட்டிட்டு வர சொன்னாரு, நீங்க தானே நாகசேன் அப்படின்னு கேட்டான். அவர் என்ன சொன்னார்னு சொல்லட்டுமா? நானும் அவனைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறேன், இதுவரை அவன் எனக்கு கிடைக்கவில்லை, நீ தேடிப்பார், கிடைத்தால் அவனை என்னிடத்தில் ஒப்படைத்து விடு. இதை புரிஞ்சுக்க முடியுமா? நீ ஒரு கவிதை சொல்லி புரியுதான்னு கேட்டல்லம்மா, எங்க இந்த கவிதையை புரிஞ்சுக்க பார்ப்போம். என்ன அர்த்தம் தெரியுங்களா? சார், என்ன சுகி சிவம்னு இப்ப சொல்றாங்க, நான் தான் சுகி சிவமா? என்ன, எனக்கு முதல்ல ஆறுமுகம்னு பேர் வச்சாங்க, சதாசிவம்னு பேர் வச்சாங்க, அப்புறமா அப்பாவோட பேர் நம்மளோட இருக்கணும்னு சுகி சிவம்னு ஸ்கூல்ல மாத்தணும். அப்புறம் என்னமோ கலைமாமணி நாங்க சொல்வேந்தர் அப்படின்னாங்க. அப்புறம் பச்சை பச்சையா இன்னும் என்னெல்லாமோ பேரெல்லாம் வச்சிருக்காங்க. அது வேற, அவங்கவுங்க சௌகரியப்படி பச்சை பச்சையா நிறைய பேரெல்லாம் வச்சிருக்காங்க. இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க, சுகி சிவம்ங்கிற பேரும் உண்மை இல்ல, சதாசிவம்ங்கிற பேரும் உண்மை இல்ல, ஆறுமுகம்ங்கிற பேரும் உண்மை இல்ல. ஏன்னா அதுக்கு துரோகி இதுக்கு துரோகின்னு எவனவனோ வச்சது உண்மை இல்ல. ஆழமா ஆராய்ச்சி பார்த்தா என்னன்னா, நான் யாருன்னே எனக்கு தெரியாத ஒரு நிலை, அவ்வளவுதான், ஒரு எண்ணம், அவ்வளவுதான். ஆழமா ஆராய்ஞ்சா நான் ஒரு நபரே அல்ல. இது ஹையஸ்ட் பிலாசபி. எப்படி சொல்றாரு பாருங்க, நீ நாகசேனனை தேடிப்பார், உனக்கு கிடைத்தால் என்னிடத்தில் கொடுத்து விட்டு போ. அப்ப என்ன அர்த்தம்? நானே என்ன கண்டுபிடிக்க முடியாது. நம்மால் எப்படி தெரியுங்களா, எல்லாமே அடுத்த ஆள்கிட்ட இருந்து வாங்கிக்கணும்னு பாக்குறான். எப்படி முடியும்? நீங்க யாரு அப்படிங்கறத நீங்க தான் கண்டுபிடிக்கணுமே ஒழிய, உங்களுக்காக ரமண மகரிஷியோ அரவிந்தரோ ராமகிருஷ்ணரோ விவேகானந்தரோ இல்ல நீங்க கும்பிடுற எந்த சாமியாரோ உங்களுக்கு கத்துக் கொடுக்க முடியாது. எனக்கு யாரை பத்தி கவலை கிடையாது. நீங்க யாரு அப்படிங்கறத நீங்க தான் கண்டுபிடிக்கணுமே ஒழிய, நீங்க கும்பிடுற எந்த ஒரு சாமியாரும் உங்களுக்கு கத்துக் கொடுக்க முடியாது. இந்த தைரியமே நமக்கு வரல, தெளிவே நமக்கு வரல. ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? ரமண மகரிஷி உட்கார்ந்து இருந்தார். ஒருத்தர் நேரா போய் காலில் விழுந்தான். பேசாம உட்கார்ந்து இருந்தார். அவர் ஆனா அக்னாலஜே பண்ண மாட்டார், விழுந்ததுக்கெல்லாம் அக்னாலஜ் பண்ண மாட்டாரு. அவன் எந்திரிச்ச உடனே ரமணரை கேட்டான், இந்த நான் யாருன்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குதாமே? ஆமா. அதுக்கு நான் யாருங்கிற கேள்விக்கு நீங்க விடை கண்டுபிடிச்சிட்டீங்களாமே? ஆமா. அப்ப நான் யார் அப்படின்னு எனக்கு சொல்லுங்களேன்னா. நான் யாருங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களாமே, அப்ப நான் யாருங்கிறத எனக்கு சொல்லுங்களே அப்படின்னா. அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? முட்டாள், நான் யார் என்றுதான் கண்டுபிடித்தேனே ஒழிய நீ யார் என்பதை கண்டுபிடிப்பது என்னுடைய வேலை இல்லை. இன்னைக்கு எத்தனை குரு அப்படி சொல்லுவான்? இப்ப சொல்லிவிட்டு போட்டுமா, நான் யார் என்ற கேள்விக்கு உங்களுக்கு யாராவது விடை சொல்ல தொடங்கினால் அவர் குருவே அல்ல, அவர் உங்கள் வாழ்க்கையை நாசமாக்குகிறார் என்பது பொருள். ஏன்னா நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் அது, நீங்க தேடி கண்டுபிடிக்கணும். அதை விட்டுட்டு நான் யாருங்கிற கேள்விக்கு விளக்கம் சொல்லி தரேன்னு யாராவது ஒரு குரு வந்தா அவர் குருவே இல்லை, அவர் உங்க வாழ்க்கையை நாசமாக்குறாரு.